சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடக்கிருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, நிவேதித் ஆல்வா, ராஜேஷ்குமார் இவர்களெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு என்ன நடக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு இருக்க போகிறது என்பது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். என்ன நடக்கிறது அண்ணா அறிவாலயத்தில்? தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக காங்கிரஸ் கட்சியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கிவிட்டது. TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு சந்திச்சுட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தரப்புல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், இந்த 4 பேரும் அண்ணா அறிவாலயம் வந்துட்டாங்க. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொடங்கிவிட்டது. இதற்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனா அண்ணா அறிவாலயத்துல இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெறாம இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் முதலமைச்சரை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேசியிருந்தார். கனிமொழி இல்லத்திலையும் காங்கிரஸ் குழுவினர் சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஆனா அறிவாலயத்துல இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறதில்ல, ஒரு தாமதம் இருந்த நிலையில இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை அறிவாலயத்துல தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் தரப்புல திமுக கூட்டணியில குறைந்தது 35 தொகுதிகள் வேண்டும், ராஜ்யசபா சீட் வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 41 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்ப்பதாக தகவல் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்துல தொடங்கியிருக்கிறது. திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 2021 ஒதுக்கப்பட்டது மாதிரியே 25 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முன்வருவதா தகவல் சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 35 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருந்து இன்னும் இறங்கி வரல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தையில இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய பேச்சுவார்த்தையிலேயுமே 25 அப்படிங்கிற நம்பர்ல உறுதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பல சீரியல்கள் சந்திப்பின் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசியிருக்கிறார். எனவே இன்றைய திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்தும் பேசப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல இருப்பதை பார்க்க முடிகிறது. ராஜ்யசபா சீட்டும் காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க. மார்ச் மாதம் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் வரப்போது. திமுக கிட்ட 4 இடங்கள் இருக்கு. அதுல எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை இப்பவே கொடுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற நம்பரை இறுதிப்படுத்தக்கூடிய வகையில இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை இப்போது நடைபெற்று வருகிறது. ரமேஷ், இப்போ காங்கிரஸ் தரப்பில் 35 தொகுதிகள் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதே மாதிரி திமுக தரப்பில் 25 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள். இப்போ இதுக்கு இடையில புதிய கட்சிகளினுடைய வரவும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 35, 25 இதில் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? திமுக கூட்டணியில ஏற்கனவே தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. SDPஐ இன்னைக்கு திமுக கூட்டணியில ஆதரவு தெரிவித்து இணைய போறாங்க. கொங்கு இளைஞர் பேரவை திமுக கூட்டணிக்கு வர போறாங்க. முன்னாள் MLA தமிமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சியும் திமுக கூட்டணியிலேயே வர போறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கூட்டணியில ஏற்கனவே இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கிறதுக்கு ஏற்கனவே திமுக முடிவு பண்ணிருக்கிறாங்க. திமுகவும் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில இருந்து சில தொகுதிகளை குறைத்து போட்டியிட முடிவு பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக சில 1-2 தொகுதிகளை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அண்ணா அறிவாலயத்துல தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால மீண்டும் 25 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முன்வருவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆனா இந்த 25 அப்படிங்கிற நம்பர் 1-2 குறையுமா அல்லது 1-2 கூடுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது
குறைந்தது 35 தொகுதி 2 ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அடுத்தடுத்த இந்த நம்பர் இறுதியாவது சம்பந்தமான ஒரு தகவல் எல்லாம் கிடைக்கப்பெறும். ராஜ்யசபா சீட் இப்பவே எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு நிறைய அதிகார பகிர்வு வேணும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே எந்த மாதிரி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அறிவாலயத்தில் நடைபெறும். அப்போது திமுகவின் பேச்சுவார்த்தை குழு எத்தனை இடங்களை உறுதிப்படுத்துறாங்க, அதுக்கு காங்கிரஸ் குழு சம்மதம் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகுதான் தெரிய வரும். ரமேஷ், இப்ப முன்னாடியே முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒத்து வராதுன்னு. ஆனாலும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தரப்புல இருந்து இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது நிச்சயமா முன்வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த நிலையில இன்னைக்கு நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையில இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்ல முக்கியமான பல நிர்வாகிகளோட கோரிக்கையா இருக்கு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உறுதியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிசோடங்கர் நேற்று செய்தியாளர்களை சந்திக்க போதும் கூட ராஜ்யசபா சீட் ஆட்சி அதிகாரத்துல பங்கு குறித்து நாங்க பேசுவோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால இன்றைக்கு திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ராஜ்யசபா சீட்டு பற்றி எல்லாமே காங்கிரஸ் குழு தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பாங்க. திமுகவின் TR பாலு தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தகவலையும் வாங்கிக் கொண்டு திமுக தலைவர் MK ஸ்டாலினோடு நாங்க ஆலோசிக்கிறோம். ஆலோசனைக்கு பிறகு மற்றவற்றை பேசலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாமே திமுக தலைமை ஆலோசித்த பிறகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அந்த அழைப்புல தான் மீண்டும் நம்பர் உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா அப்படின்னு கேட்டா இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 25 தொகுதி கொடுக்கப்பட்டதுல 18 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக வாங்கிக்கிட்டாங்க. அதனால இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 17 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய 17 தொகுதியில கூட சில தொகுதியில திமுக நேரடியா போட்டியிடுறதுக்கு திட்டமிடுறாங்க. அதனால 25 தொகுதி அப்படிங்கிற தொகுதிகளை சிலவற்றை மாற்றுவதற்கும் திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ்நாட்டுல 41 தொகுதி வரைக்கும் வலுவான வாக்கு வங்கி இருக்கு. அதனால அதுல 35 தொகுதி வேணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட கோரிக்கையா இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில ஏற்கனவே நாங்க கடந்த முறை 12 கட்சிக்கு சீட் கொடுத்தோம். இந்த முறை புதிதாக நிறைய கட்சிகள் வராங்க. தேமுதிக, மக்கள் நீதி மையம் வராங்க. அதனால இந்த சீட் கூடுதல் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிடணும், ஏற்கனவே இருந்த 25 வாங்குறதுக்கு முன் வரணும் அப்படின்லாம் சொல்றதா தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு. அதனால இந்த திமுக பேச்சுவார்த்தை குழுவுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்தெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவலை முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்வது, ராஜ்யசபா சீட் இந்த தேர்தலில் ஒதுக்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசுக்கு அதிகமான சீட் பகிர்வு, அதிகார பகிர்வு கொடுப்பது பற்றி எல்லாம் இன்றைக்கு பேசப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகுதான் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் எத்தனை, தொகுதியினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற தகவல் எல்லாமே நமக்கு தெரிய வரும்.